நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு போர் ஒத்திகைக்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கு. எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து போர் ஒத்திகை நடவடிக்கைகளை வந்து ஒத்திகை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று பேசின நீட்டோட தொடர்ச்சி இன்னைக்கும் தொடருது. சுப்ரீம் கோர்ட்ல பல வழக்குகள் சம்பந்தமா நீதிபதிகளோட அறிவுரைகள் தீர்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நேரம் வீணடிக்காம நேரடியாக ஷோக்குள்ளேயே போயிடலாம். இது முச்சந்தி. நான் அலெக்ஸ் பாண்டியன். நான் பிரகாஷ். மோடி இந்தியாவோட பிரதமரான கடந்த 11-12 ஆண்டுகள்ல நம்ம எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு. கோவிட்-19ல லாக்டவுன் போடுறோம் அப்படின்ட்டு திருதுப்புன்னு வந்து அறிவிச்சு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் தெருவில் ரயில் தண்டவாளங்கள்ல டேங்கர் லாரிக்குள்ளெல்லாம் பயணிக்க வச்சாரு. திடீர்னு 8 மணிக்கு வந்து நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாரு. அப்படி பல திடுக்கிடும் விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்திய மக்களுக்கு கொடுத்த மோடி அடுத்தது போரையும் கண்ணில் காட்டிடுவாரு அப்படிங்கிறதான் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. கிட்டத்தட்ட 1971க்கு பிறகு இந்தியாவில் வந்து போர் ஒத்திகை வந்து நடத்தணும் எல்லா மாநிலங்களும் அப்படின்ட்டு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு நாளைக்கு அது நடக்க போகுது. ஆக்சுவலி இன்னும் பீகார் தேர்தலுக்காக நம்ம இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குமோ தெரியல. ஏன்னா இந்த ராஜஸ்தான் டீம்ல விளையாண்ட ஒரு சின்ன ஐபிஎல் விளையாண்ட ஒரு 14 வயசு பையன் செஞ்சுரி போட்டிருக்காரு. உடனே வந்து பீகார் மண்ணின் மைந்தருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கேரளாவில் கூட போய் பார்த்தோம். எதிர்கட்சிகளுடைய கூட்டணி எப்படிலாம் பேசினார்ல. தொடர்ந்து வந்து ஒரு மாநில தேர்தலுக்காக இந்த மாதிரி என்னெல்லாம் கூத்துக்களை வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு நடக்க போற இந்த ஒத்திகைங்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாது. இந்த பஹல்காம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை? தீவிரவாதிகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர்களுக்கு தண்டனை பெற்று தரணும். அதுதான் ஒரே வேலை. ஆனால் இவங்க அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே செய்கிறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. போர் ஒத்திகைங்கிறத தாண்டி போரே நடந்துரும் அப்படிங்கிற சூழல் தான் நிலவுது. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தீவிரவாதிகள் யாருன்னே கண்டுபிடிக்கப்படலை. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சங்கிகள் சொன்னாலும் அந்த தாக்குதல் நடந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டருக்கு இருக்கு. அப்போ உள்ள வந்து தாக்குதல் நடத்திட்டு அவங்க திருப்பி பாகிஸ்தானுக்கே போனாங்களா? போகிற வரைக்கும் இந்திய ராணுவம் ஒன்றிய உள்துறை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பல தடைகளை விதிச்சு, பொருளாதார தடை விதிச்சு, சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு அங்கே போகிற தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு அறிக்கைகள் விட்டு தினம் டெல்லியில் வந்து கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்று வந்து ஜப்பான் பாதுகாப்புத்துறை மந்திரி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஜெனரல் நகதானி சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு முழு ஆதரவு தருவோம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து இவங்க வெளியிட்டே இருக்காங்க. இதெல்லாமே ஊடகங்களில் ஒரு சார்பான செய்திகளாக வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா புதின் டீம் நேற்று பேசியிருக்காரு. அவரும் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னதான் ஒரு செய்தி. ஆனால் சர்வதேச ஊடகங்களில் போய் பார்த்தோம்னா 2 நாடுகள்ட்டையும் அவங்க பேசியிருக்காங்க. பாகிஸ்தான்லையும் பேசியிருக்காங்க, இந்தியாவில்ட்டையும் பேசியிருக்காங்க. ஒரு சமரச முயற்சிக்கு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலிருந்து வெளியே வர செய்திகள் அத்தனையும் ஊடகங்கள் வந்து ஒரு சார்பாக வெளியிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இப்படிலாம் இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்கல்ல, அதையெல்லாம் நோட்டிஃபை பண்ணி சமூக ஊடகங்களில் இந்த பகல்காம் விஷயம் தொடர்பாக வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் நாங்கள் வந்து முடக்குவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுக்காகவே அவங்க வந்து உப்பான ஒரு சட்டத்தை வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது இந்த மாதிரி பேசினா உடனே வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க, பாதுகாப்புக்கு எதிராக நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி உடனே தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக பேசினா அது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறதா ஆகும்போது நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக இங்க யாரும் பேசல. பஹல்காம் தாக்குதலை வந்து யாருமே வந்து நியாயம் சொல்லலை. அது தவறு, அது மோசமான செயல். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் பாஜக இதை வச்சு அரசியல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்றது. பாஜகவுக்கு எதிராக பேசினா நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு பேசினா அது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நமக்கு அது புரியவும் இல்லை. அதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து ஒரு போர் அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வா முடியாது. இப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரங்களையும் முப்படைகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு தினம் இது மாதிரி போர் ஒத்திகையில் ஈடுபடுறது, பாகிஸ்தான் குறித்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கிறது, உலக நாடுகளை வந்து இந்தியாவுக்கு ஆதரவா திரட்டுறது, இப்படியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானும் அதற்கு எதிர் தாக்குதலுங்கிறதுக்கும் ரெடியா இருக்கும் அப்படிங்கிறத தினம் சொல்றாங்க. இப்போ உலக அளவில் வந்து ராணுவ பலம் உள்ள நாடுகளில் இந்தியா 4வது இடம்னா 12வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. நம்மள்ட்ட 1 லட்சம் ராணுவ வீரர்கள்னா அவங்கள்ட்ட 80,000 ராணுவ வீரர்கள் அப்படின்னு சரி நிகராக தான் அவங்களும் இருக்காங்க. ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவருமே என்ன சொல்றாரு, இந்தியா ராணுவ தாக்குதல் நடத்துச்சுன்னா நாங்கள் வந்து நிச்சயம் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இப்படி ஒரு போர் நடக்க போது அணு ஆயுதங்கள் அங்கே பயன்படுத்தப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து தினம் தினம் ஏவுகணை சோதனையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணா அவங்க அந்த ஏவுகணைக்கு பேரே சிந்துன்னு வச்சு சிந்து ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்ட்டு செய்திகள் வெளியிடுறாங்க. நம்ம வந்து கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட நாடுகள் வந்து போரில் ஈடுபடுறத பார்த்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் வந்து அவங்க சொல்ற அஃபீஷியல் கணக்குப்படியே 50,000 பேர் இறந்துட்டாங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு செய்திகள் வருது. அந்த நேரத்தில் ஒரு போர் வந்து தேவையா? அந்த போருங்கிறது ஏதோ ஒரு நொடியில் ஏதோ ஒரு நாடு ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் அது எப்போ முடியும்? அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது 2 நாட்டு மக்கள் தான். இந்தியா வந்து ஒரு போரை வந்து இப்போ எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கா? ஏற்கனவே வந்து பொருளாதாரம் கீழே போயிட்டு இருக்கு, கல்வி சுகாதாரம்ட்டு எல்லா விஷயங்கள்லையும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதில் ஒரு போரை ஒரு நாடு எதிர்கொண்டா அதுலேருந்து மீண்டு வர எவ்வளோ நாளாகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசு யோசிக்கணும். அது இல்லாமல் எந்த முகாந்திரமும் இல்லாமல் இப்போ 26 பேரை கொன்ன தீவிரவாதி பாகிஸ்தான்காரன் தான், சாலிடான ஆதாரம் இருக்கு. பாகிஸ்தான்கிட்ட பலமுறை பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு நீண்ட ஆண்டுகளாக ஆதரவு கொடுக்குற நாடு தான். அவங்களே வந்து பல இடங்கள்ல அதை ஒப்புதல் வாக்குமூலமாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற சூழல்ல இதுவும் பாகிஸ்தான் ஆட்கள் தான் ஒரு ஆதாரம் இருக்கு. இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து போர் தொடுக்க போறோம், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டோம், ஆனால் முடிவுக்கு எங்களால் வர முடியல அப்படின்னு ஏதோ ஒரு சாலிடான ரீசனை வச்சு போனா சரியா இருக்கும். ஆனால் எதுக்கெடுத்தாலும் போர் தான் தீர்வு அப்படின்ட்டு இந்த ஒன்றிய அரசு போறது யாருக்கு பலன் அளிக்கும்னு நமக்கு தெரியல. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா 2016 வந்து ஜிஎஸ்டி, அடுத்து டிமானிட்டைசேஷன், அடுத்து கொரோனா, அடுத்தடுத்து பெரிய அடிகளா ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தோம். கொரோனாவில் வந்து இப்போதான் மீண்டு இந்த ஒரு 2 வருஷமா தான் நம்ம வந்து அதுலேருந்து முழுமையா மீண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு சூழல்ல திரும்பவும் ஏதாவது ஒரு தேசிய அளவிலான முடக்கம் அப்படிங்கிறது நாடு எதிர்கொள்ளுமா, தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்வி. அதனால சிந்திக்கணும். ஒரு போரை இந்தியா எதிர்கொள்ள தயாரா இருக்கா அப்படின்ட்டு பேசணும். இன்னொரு பக்கம் வந்து ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு, கல்வியில பின்தங்கி இருக்கும், சுகாதாரத்துல பின்தங்கி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் அதே யூபியில் வடமாநிலத்தில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. அதாவது கேட்கவே வந்து ஆச்சரியமா இருக்கு. அந்த செய்தியை வந்து வடமாநில ஊடகங்கள் வந்து அப்படியே பெருமையா வெளியிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில இருந்து நம்ம படிக்கும் போது அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய செய்தியா இருந்துச்சு. அதாவது ஒரு கிராமம் யூபியில் நிஜாம்பூர் அப்படிங்கிற பக்கத்தில் அங்கே ஒரு 300 பேர் வசிக்கிறாங்களாம். அங்கே ஒரு பையன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ நடந்த எக்ஸாமில் சுதந்திரத்திற்கு பிறகு அந்த கிராமத்திலிருந்து முதல்ல ஒரு பையன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கானாம். இது நமக்கு வந்து பெயினாக இருக்குது இதை படிக்கும் போது. ஆனால் அவங்க வந்து அதை பெருமையான செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான செய்திகள் இங்கேயும் நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி வரும்னா, ஒரு மலை கிராமம், பெரிய மலை கிராமமுக்கும் அங்கிருந்து யாராவது ஒருத்தர் மருத்துவர் ஆயிட்டாங்க, நீதிபதி ஆயிட்டாங்க, அந்த மாதிரியான செய்திகள் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்காங்கன்றதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த மக்கள் நினச்சி பார்த்தா. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. இப்போ தான் ஒருத்தர் 10ஆவதே படிக்கிறாரு. இன்னும் எத்தனை கிராமங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னும் வந்து யூபியில் ஒரு 50% வீடுகளுக்கு மின்சார இணைப்பே இல்லைன்றலாம் செய்தி வருது, குடிநீர் வசதி இல்லைன்னா செய்தி வருது. ஆனால் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, வந்து வீடுகளுக்கு கட்டடங்களுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறப்ப வந்து மாட்டு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட வண்ண பூச்சிகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அந்த மக்கள்கிட்ட வச்சிருக்காரு. அந்த மாநில அரசு அந்த மக்களை எதை நோக்கி இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு ஆதித்யநாத்துடைய நடவடிக்கைகளே நமக்கு வந்து போதுமான சாட்சியமா இருக்கு. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு கல்வியில் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து தேசிய சராசரியோட உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் கிட்டத்தட்ட 50% தாண்டி போயிட்டோம். ஆல் இண்டியா இந்த ஆவரேஜே வந்து 27-28% தான் இன்னும் இருக்கு. ரீசெண்டாக வந்த புள்ளிவர்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை இப்போ வந்து அதான ஆய்வுகள் எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு குடும்ப நல சுகாதார ஆய்வுகள்லாம் அந்த அறிக்கைகள்லாம் வெளியில வந்தா தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி மாணவர் சேர்க்கை 60 விழுக்காடை தாண்டும் அப்படின்னு தரவுகள் சொல்லுது, செய்திகள்லாம் வந்திருக்கு. உண்மையிலே பெரிய ஆச்சரியம்னா, இந்தியாவில் 60 விழுக்காடு எந்த மாநிலங்களும் இப்போதைக்கு நெருங்க கூட முடியுமான்னு தெரியல. அப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட இங்கே வந்து 10க்கு 6 மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஆனால் அப்படியே இன்னொரு மாநிலத்தில் வந்து 10வது படித்ததே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான விஷயமா தான் பார்க்க முடியுது. இந்த மக்கள் தொகையை பற்றி பேசுனீங்க, அது சம்மந்தமாக பேசும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல கோரிக்கைகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு வந்து ஒத்துக்குச்சு. மோடி அரசு அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் என்னன்னா, எடுப்போம் அவ்வளோதான், அது எப்படின்லாம் நாங்கள் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா பீகார் தேர்தலுக்காக சொல்கிறாங்க, இவங்க வந்து இதை வச்சே ஓட்டி கேட்பாங்க. பீகாரில் போய் நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கோன்ட்டு கேட்பாங்க. அப்புறம் 2029 தேர்தலையும் இவங்க இதை வச்சே எதிர்கொள்வாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான கோரிக்கையாக அந்த ஓபிசி ரிசர்வேஷன் வேணும், அதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ரொம்ப தீவிரமா அதுல ராகுல் காந்தி வந்து பிரச்சாரங்கள்ல அது ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் வந்து மெஜாரிட்டியே கிடைக்காம பிஜேபி போச்சு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா டைம் அவங்க வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து எடுப்போம்னு சொல்லியிருக்கோம்னு காமிச்சு ஒரு 2 தேர்தலை எப்படியாச்சும் தாண்டிடுவோம்னு தான் அவங்களோட எண்ணம். அதுக்கு இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எடுப்போம்னு சொன்னதெல்லாம் ஓகே, பட் ஆனா எப்பன்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு டைம்
அட்டவணை வெளியிடுங்க, கால அட்டவணை. இப்போ ஆரம்பிப்போம், 2 ஆண்டுகள் இதோட ப்ராசஸ் நடக்கும், இந்த ஆண்டில் வந்து அதை வெளியிடுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு தீவிரமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் தீர்வை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். மற்ற மாநிலங்களும் மற்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே அதை வந்து புஷ் பண்ணி அதை எடுக்க வைக்கணும். ஆக்சுவலி இந்தியாவில் ரிசர்வேஷன், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி வரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் தொடர்ந்து பேசக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், இந்த 4 மாநிலங்கள் தான் முன்னாடி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து பீகாருக்கு அதில் ரொம்ப சமூக நீதி சார்ந்த தளங்களில் லாலு பிரசாத் காலத்திலிருந்தே அவங்க வந்து ரொம்ப வலுவாக இருந்திருக்காங்க. அதனால் ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி போன தேர்தலையுமே பீகாரில் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஓபிசி சார்ந்த அவங்களுடைய இடஒதுக்கீடு, கல்வி உரிமை, இதெல்லாம் போன தேர்தலுமே ரொம்ப வலுவாக களத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட நெக் டு நெக் ஃபைட் தான். போன முறை இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தான் தேர்தல் எதிர்கொண்டாங்க, பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெற்றாங்க. எதிர்த்தரப்பில் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரு 50-50 ரேஞ்சுக்கு வந்து ஸ்டேட்டை பிரிச்சாங்க. இப்போ அப்படி ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்களோ என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வருது. இன்னொன்று வந்து ஏற்கனவே இவங்க சொன்ன வாஜ்பாய் காலத்தில் டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்தப்போ வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு இதை ஒத்தி வைப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களே. அப்போ வந்து இது 2026 அந்த டைம் லைன் முடியுது. அப்போ வந்து என்னன்னா அந்த காலக்கெடு முடிஞ்சதுக்கு பிறகு எப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுதோ அதுக்கு அடுத்தது வந்து டீலிமிட்டேஷனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை 31 வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் அதை இப்போ 2021 நிறுத்தி வச்சதால எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா 2021 நடத்திட்டு பின்னால் 27 வேணா தேவைப்பட்டா நடத்திக்குவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2021 ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதை தள்ளி போட்டு இப்போ வந்து இப்போ எப்போ நடத்துவோம் அப்படின்னு ஒரு நெருக்கடி வரும்போது இப்போ இவங்க அறிவிச்சதை வச்சு பார்க்கும்போது நம்ம 2027 ஒரு வேளை இவங்க வந்து எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிச்சு அதுக்கப்புறம் உடனே வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பீகார் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம். நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாக்க பாஜக கடந்த 11-12 வருஷத்துல வந்து மக்களுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதை சிறப்பாக செயல்படுத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க எதையுமே லிஸ்ட் போடவே முடியாது. பண்றது பூரா இப்படி போரை உண்டாக்குறதுக்கான வேலையை பார்க்கறது, நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறது, ஜிஎஸ்டியை கொண்டுட்டு வர்றது, நீட் எக்ஸாமை கொண்டுட்டு வர்றது, இப்படியான விஷயம் தான். நம்ம அந்த போர் பதட்டம், போர் நடக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் ஜரூராக நடக்குதுன்னு பேசும்போதே சொல்ல மறந்துட்டோம். என்னன்னா புது நாடாளுமன்றம் கட்டி அது உள்ள நுழைஞ்ச உடனே இந்தியா மேப்னு ஒன்று வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அகண்ட பாரதம்னு சொல்லி அந்த மேப்பில் பாகிஸ்தான்லாம் இருக்கும். பாகிஸ்தான், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு அப்படின்னு அகண்ட பக்கம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அகண்ட பாரதம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அதுவுமே வந்து RSS உருவாக்கப்பட்ட காலத்திலேயே அகண்ட பாரதம் தான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ அதோட பார்ட்டாக கூட பாகிஸ்தான் மேலே நீங்கள் போர் தொடுக்கிறதெல்லாம் வந்து அந்த ரூல் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அகண்ட பாரதம் கைப்பற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அருணாச்சல தக்க வைக்க போராடுங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. போய் படிக்க போறமாங்கிற மாதிரி தான் அப்போதான் 10th பாஸ் பண்றான். இதில் இவங்க போருக்கெல்லாம் போக மாட்டாங்க. பீகார் தேர்தல் வரைக்கும் இதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததான் நீட் தேர்வு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து இதை போடாத, அதை போடாத, இதை கலட்டு, அதை கலட்டுன்ட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வட மாநிலங்களில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நடந்தால் ஒரு செய்தியுமே வரமாட்டேங்குது. ஆனால் முறைகேடு மட்டும் ஒவ்வொரு முறை தேர்வு நடக்கும்போது சரி, ரிசல்ட் வரும்போதும் சரி, கடந்த 2024 அந்த தேர்வுலேயே கிட்டத்தட்ட 300-400 பேர் மேலே விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதை பல பேர் வந்து முறைகேடு பண்ணி பாஸ் பண்ணாங்கன்ட்டு காலேஜில் அட்மிஷன்லாம் ஆன பிறகு கண்டுபிடிச்சு நீ படிக்கக்கூடாதுப்பான்னு வெளியே அமைச்சது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நேற்று தான் தேர்வு நடந்துச்சு. இன்னைக்கு அடுத்த நாளே வந்து முறைகேடு செய்திகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ராஜஸ்தான்ல போலி ஆவணங்களை பயன்படுத்தி போய் தேர்வு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி 7 பேரை கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இதுதான் நேற்றே சொன்னோம், பேசும்போதே நம்ம இதை பற்றி பேசணும். என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் டைட்டாக செக் பண்ணுறது, அவங்க ட்ரெஸ் இது பண்ணுறதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி நம்ம கேட்டிருந்தோம், தாலி அகற்றுறது இல்லை துணியை கலைகிறதெல்லாம் வந்து கலாச்சார பாதுகாப்பில் வராதா, பாஜக இதை பற்றிலாம் கேள்வி கேட்காதானே. அவங்க வந்து புதுசாக ஒரு ரூட் எடுத்து போகிறாங்க. எதுக்கு ஊடகங்கள் இதெல்லாம் முதல்ல காட்டுது? இதெல்லாம் ஏன் காட்டணும்? நீட்டு ஒரு சராசரி தேர்வு தானே, அங்கே வந்து அதிகாரிகள் வந்து செக் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஏன் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போகிறாங்க. இப்போ அது அங்கே நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் காட்டுறாங்கன்றது தான் பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்குது. தமிழிசை வந்து வெளிப்படையாக கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது, நீட்டோடைய புனிதத்தன்மையை இவர்கள் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையிலே அவங்க டாக்டர், நீட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப அபத்தமான பேச்சு. தமிழிசை ஒரு பக்கம் இதை சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சீமான் பாஜகவுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அவர் தான் வருவார். அவரும் கேட்குறாரு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் அப்படி பிரச்சனை நடக்குதா, தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரிகளே இவரை மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அவரும் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்ன, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நிறைய கைட்லைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் டாப்ஸ் போட்டு வரக்கூடாது, குர்த்திஸ் போட்டு வரக்கூடாது, சாரி கட்டிட்டு வரக்கூடாது,
போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, ஷூ வந்து அந்த க்ளோஸ்டு ஷூஸ்லாம் போடக்கூடாது, ஜுவல்லரி நகைகள் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது. இந்த மாதிரி அவனே வந்து நிறையா கைட்லைன்ஸ்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் தேர்வுக்கு வரவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவங்க சேர்த்தாங்களா அப்படிங்கிறது கேள்வி. வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பென் டிரைவ் எடுத்துக்கூடாது, கையில் வாட்ச் கட்டிட்டு வரக்கூடாது, ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது காமனாக சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் அவங்க முதல்ல கொண்டு போய் இந்த மாணவர்கள்ட்ட சேர்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த மாதிரி மூக்குத்தி போட்டுட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்து அவங்க பிட்டு பேப்பர் வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலையாக இருக்கும், அது வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்படி ஒரு கைட்லைன்ஸை வச்சிருக்குது, அந்த கைட்லைன்ஸை வந்து மாணவர்கள் பின்பற்றணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து மாநில அதிகாரிகள் இல்லை, அவங்கள வந்து மாநில அதிகாரிகளை பார்க்க முடியாது. அவங்க ஏற்கனவே காவல்துறை கிட்ட வந்து கடிதம் கொடுத்து நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் பேரில் தான் அவங்க வந்து அதிகாரிகள் அங்கே வராங்க, அவங்க செக்அப் பண்ணுறாங்க. இதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. இது வந்து மாநில அரசை நோக்கி திருப்புறது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம். பாஜக இது பல விஷயங்களில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அதான் சீமான் பேசுறதெல்லாம் கேட்டோம்னாக்க அவர் வந்து என் பிள்ளைங்களோட உள்ளாடையை அவுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு ஆவேசமாக கத்துறாரு. பட் ஆனால் ரெண்டு பேரோட பேட்டியும் பார்த்தோம்னாக்க ரெண்டு பேரோட டோனும் ஒரே டோன் தான், ஒரே அஜெண்டா தான். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கம் நீட் தேர்வே வேணாம் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்கும்போது இவங்க இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே திருப்பி விட்டு யூட்டன் போட வச்சு மாநில அரசு சரியில்லைப்பா, மாநில அரசு தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு மாத்திர முயற்சிகளை தொடர்ந்து ஊடகங்களில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நாராயணன் திருப்பதினு ஒருத்தர் பாஜக ஆள் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு அப்பா அம்மாவெல்லாம் தேர்வுக்கு கூட்டிட்டு போறீங்க, தனியா போய் தேர்வு எழுத மாட்டீங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களுமே என்னன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் காவல்துறை எஸ்பி ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்கறது கிடையாது. அவங்க ஒட்டுமொத்தமாக டிஜிபி ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காவல்துறைக்கும் தேர்வு நடத்தும் மையங்களுக்கும் கொடுக்கப்படுது. அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் காசை வாங்கிக்கிட்டு இந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி தான் பணத்தை வாங்கிக்கிட்டு பிட் அடிக்க விடுறது, ஆள்மாறாட்டம் பண்ண விடுறது, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறது, அப்படி என்னெல்லாம் முடியுமோ எல்லா முறைகேடுகளையும் வட மாநிலங்களில் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணி தேர்வு நடத்துங்கன்னா அதை பண்ணணும்னாக்க இவங்க வந்து அதை அப்படியே தோசையை திருப்பி போட்டு மாநில அரசோட பிரச்சனை அப்படின்ட்டு பண்ணுற வேலைகளை மீடியாக்களில் பண்ணிட்டு இருக்காங்க. நாராயண திருப்பதி கேட்ட கேள்விலாம் எவ்வளோ அபத்தமானது. தேர்வுக்கு போகிறவங்க யார் கூட போவாங்க? பேரண்ட்ஸோட தான் போக முடியும். இப்போ நீங்கள் இத்தனை இதை வந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கணும் அது இதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்கள் தெருவிலேயே வச்சுட்டு போவாங்க. இன்னொன்று, பெண் குழந்தைகள் மட்டும்தான் வந்து பேரண்ட்ஸோட போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது, பசங்களும் அப்படி தான் போவாங்க. இது என்ன மாதிரியான கேள்வின்னு தெரியல. ஒருவேளை பிஜேபி தனியாக ஏதாவது ஒரு சென்டருக்கும் வந்து தனியாக வேன் வச்சு கூட்டிகிட்டு போங்க, நீங்களே கூட்டிகிட்டு போய் உங்களை பொருள்கள்லாம் பத்திரமா வாங்கி ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு மொபைல் பேங்க் மாதிரி வச்சு வாங்கி வைங்க, அப்படி ஏதாவது பண்ண போறீங்களா என்ன? ஒரு கேட்குற கேள்வியே வந்து ஒரு அடிப்படை அறிவில்லாத கேள்விகளாக அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க. ஆக்சுவலி இவங்க எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு ஆபத்தானதாக இருக்குது. கர்நாடகாவில் என்ன இன்னொரு பஞ்சாயத்து நடந்திருக்குன்னா, பூனூல அவுக்கு சொல்லிட்டு உள்ள தேர்வு எழுத அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் அவங்க பெற்றோர்கள்லாம் ரோட்லேயே நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க, பூனூல எப்படி நீங்கள் அவுக்கு சொல்லலான்ட்டு. அப்புறம் அந்த மாணவன் தேர்வு எழுதிட்டு வந்த உடனே ரோட்டில் உட்காந்து அதுக்கு ஏதோ பூஜை இருக்குது போல இருக்குது, பூனூல திருப்பியும் போடுறது. அந்த பூஜையை நடத்தி அந்த பையனுக்கு பூனூல போட்டு அவனை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காங்க. இதெல்லாம் தம்மா துண்டு மூக்குத்தியில பிட்டு வைக்க முடியுதுன்னா அவ்வளவு பெரிய பூணூல வைக்க முடியாதா? லாஜிக்கா பார்த்தா அந்த செய்திகள் வரல. ஒரு பூணு அலோவ் பண்றாங்களா தமிழ்நாட்டுலன்னு தெரியல. ஆக்சுவலி மத ரீதியான உடைகளை வந்து அனுமதிக்கிறதா தான் சொல்றாங்க. அது முன்னாடியே இண்டிகேஷன் கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம சிங்கா இருந்தா டர்பன் போடணும் அதெல்லாம் மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. பட் பூணூலுக்கும் அதுக்கு ஏதாவது அனுமதி வாங்கணுமா தெரியல. ஸ்பெஷல் அனுமதியில 3% கோட்டால உள்ள போறாங்க போல இருக்கு. வழக்கமா வந்து சத்தமே இல்லாம போயிட்டு வருவாரு, எங்க போனாலும் எங்க இருக்காரு, எப்ப வெளியே போறாரு வராருங்கிறது எதுவுமே தெரியாது. ஓட்டு போடுறப்ப மட்டும் சைக்கிள்ல ஒரு 50 பேரை கூட்டிட்டு வருவாரு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சது பிறகும் அப்படியே தான் இருந்தாரு. அதான் விமர்சனமாவே வச்சுக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து வந்து வெளியில வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான். ஆனா இப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு அரசியல்வாதியாவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னை வரேன் பாருன்னு வந்தாரு, டோட்டல் டேமேஜுங்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ இங்கிருந்து போனாரு, மதுரைக்கு போனாரு, அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி திரும்ப வந்து அங்க போய் கொடைக்கானல்ல ஜீப்பை வச்சுட்டு முடிச்சோன்னா டெய்லி ஷூட் முடிச்சுட்டு சும்மாலாம் போக மாட்டேன், நான் டாட்டா காட்டிக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஜீப்ல வந்து டாட்டா காட்டிக்கிட்டே போனா. அப்படி ரிட்டர்ன் வரப்ப வந்து அப்படி வரும்போது ஒரு நிர்வாகி ஒருத்தர் ரஜினிக்கு விஜய் பக்கத்துல வந்து போயிருக்கிறாரு. ரஜினி அந்த அம்மாவுடைய எதிர்பார்த்து நமக்கு வாய்ப்பு வருது. அப்படி போறப்ப வந்து அவருடைய பாதுகாவலர் ஒருத்தர் வந்து அவருடைய நெத்தியிலேயே துப்பாக்கியை வச்சு மிரட்டி இருக்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அது பார்க்கும்போது. நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க மேல நமக்கு விமர்சனம் இருக்காலும் சரி, இல்லை நம்ம ஆதரவு தெரிவிக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்ததே இல்லை. தொண்டர் வந்து பக்கத்தில் போகும்போது கூட இருக்க பவுன்சர்ஸ் வந்து துப்பாக்கி எடுத்து தலையில வைக்கிறது, ஏதோ ட்ரிகர் ஏதோ தெரியாம கைகி பட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி நடந்திருக்குமோ அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து பப்ளிக்ல ஒருத்தர் வந்து
தலையில குண்டு வச்சு சுடுற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்கான்னு அப்புறம் இவங்களே கேட்பாங்க. அப்படியான சம்பவம் நேற்று மதுரையில உண்மையிலேயே ஜீர்ணிக்க முடியாத ஒரு செயல் தான் அது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த தலைவர்களுக்குமே வந்து இப்படி ஒரு சூழல் நடந்தது கிடையாது. அவங்க தொண்டர்களை பார்க்க போறப்ப வந்து அவங்களை பாதுகாவலர் நீங்க சொன்ன மாதிரி நெத்தியில துப்பாக்கி வச்சு மிரட்டுறது, துப்பாக்கி கடி மிரட்டுறது, இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. இப்படி ஒரு முதல் தொடக்கத்தை வந்து விஜய் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியல. விஜய் பக்கத்துல யாரும் போகக்கூடாதுன்றாங்களா, தள்ளி நின்று தான் பார்க்கணும், 10 அடி 20 அடி தள்ளி நின்று தான் பார்க்கணும், பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா சம்மந்தப்பட்ட அந்த நபர் வந்து சொல்லிக்கிறாரு, துப்பாக்கி காட்டினது எனக்கு தெரியலங்க, நான் வீடியோல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதான் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தலைமுறை மாதிரியான சேனல்களுக்கு எல்லாமே வந்து அவர் பொன்னாடை போத்த வரும்போதே ஒரு அப்பாவித்தனமாக ஒரு ஆசையில் ஒரு இங்கே ஒரு கடையில் இருந்து ஒரு பொன்னாடை ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு ஆர்வத்தில் போகிறாரு. பட் ஆனால் இவங்க தடுத்து நிறுத்தி ஒரு 4-5 பேர் போய் அவர் மேலே விழுந்து துப்பாக்கியெல்லாம் காட்டி அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, மதுரையில் வந்து விஜய்க்கு வந்து முதல்ல ரசிகர் மன்றம் வச்சது நான் தான் அப்படின்னு அவர் வீட்டிலேயே பேட்டி கொடுக்குறாரு. வீட்டுக்கு பின்னாடி அந்த காதலுக்கு மரியாதை அந்த டைமில் வந்த பல புகைப்படங்களில் இவர் விஜயோட நிற்கிற போட்டோஸ் எல்லாமே இருக்கு. முதல்ல நான் தான் ரசிகர் மன்றம் வச்சேன், என் கல்யாணம் வந்து விஜய் தாலி எடுத்து கொடுத்து தான் நடந்துச்சு, என் குழந்தைங்களுக்கு வந்து விஜய் தான் பேர் வச்சாரு அப்படின்ட்டு இவ்வளவு நடந்தாலும் நான் வந்து விஜய் ஆதரவால தான் இருக்கேன் அப்படின்றோன்னே இவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்க இப்போ தாவே காலம் என்ன பொறுப்பில் இருக்கீங்கன்னா தொண்டராக இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு நிகழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு தொண்டர் அவர் வந்து வர வச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஆளே போயிருப்பாருங்கிற அளவுக்கு அவரை சங்கடத்துக்கு உள்ளாக்கி ஒரு இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 2026 இப்போ முதலமைச்சராக போறேங்கிறீங்க, இப்படி ஆண்டாண்டு காலமாக உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு உங்களோட ஆதரவாளவே இருக்கிற ஒருத்தருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னாக்க அந்த கட்சி எந்த சூழலில் இருக்குது, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல நமக்கு. பொதுவெளியிலே இவங்க இப்படிப்பட்ட மிரட்டல்களை எடுக்கிறாங்க, இதை மக்கள் பார்ப்பாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, செய்திகளில் வரும், ஊடகங்களில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே கூட வந்து அவங்க துணிச்சலாக துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள திரைமறைவில் எப்படிப்பட்ட மிரட்டல்கள்லாம் இவங்க விடுப்பாங்கன்னு நினைச்சாலே வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. சம்பவம் நடந்துருச்சு, சரி என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு, ஏதோ பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ பெரிய கலைவரம் நடக்குது அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கு 2 காது இருக்கு, ஏதோ கேட்கும், என்ன சம்பவம்னு திரும்பி கேட்கலாம். பட் ஆனால் அவர் லைட் திரும்பி பார்த்துட்டு அதை கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமேல அவர் மீடியாவை பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பாரு, இவரோட பேட்டியெல்லாம் பார்த்துருப்பாரு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஒருவேளை நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் அறிக்கையோ ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் ஆனால் அது வரைக்கும் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறது, அவர் வந்து சென்னைக்கு வர வச்சு இவருக்கு அது ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. யாருக்காவது பாதிப்புனா வாங்க பணையாருக்கு கூப்பிட்டு எதையோ ஒன்று பண்ணுவார். அப்படி பண்ணுறது எதுவுமே பண்ணலை. போட்டு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். இவர் வந்து பாதுகாவலரோட அறியாமையினால நடந்துருச்சு அப்படின்னா அது கடந்து போற விஷயம். பட் ஆனால் அதை வந்து விஜய் வந்து எப்போதுமே செய்ய மாட்டேங்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாநாட்டில் வந்து மாநாடு முடிஞ்சு போகும்போது 3 பேர் இறந்தாங்க, அதுக்கு வந்து கடைசி வரைக்கும் இரங்கல் எல்லாம் தெரிவிக்கல. அதுக்கப்புறமேலு கோயம்புத்தூர்ல போய் பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறாரு. சிவனா சார் கூட சொல்லியிருந்தார், 2 நாளா வந்து மேலே ஏறி குதிக்கிறது, தாவறது, ஹெல்மெட் போடாம போய் உழுவுறது அப்படின்னு எல்லாம் பண்ணாங்க. அந்த 2 நாளும் விஜய் அவங்க கூட தான் இருந்தார். அவங்க அதை பண்ணவங்க எல்லாம் பூத் கமிட்டி ஆட்கள்னு சொல்லி முன்னாடி தான் உட்காந்து ஒரு வாரத்தை மைக்கில் வந்து ஏன்பா காலையில் வரும்போது பார்த்தேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு ஒரு வாரத்தை கேட்கல. சென்னைக்கெல்லாம் வந்து மாநாடு நடந்தது சனி ஞாயிறு, இவர் புதன்கிழமை காலையில் இது மாதிரி நம்பீஸ் அப்படின்ட்டு ஒரு ரசிகர் மனநிலையில் ஒரு லெட்டர் எழுதி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ மறுபடியும் அடுத்த சம்பவம், இதுக்கும் இன்னும் எதுவுமே வரல. இப்படியே போனால் கட்சி எங்கே போய் முட்டிக்கிட்டு. ஏற்கனவே ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் போறா, அந்த கட்சியில் ஒடுக்குறாங்க, வைஷ்ணவி விலகல் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ். சரி யாரா அந்த வைஷ்ணவி அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஃபேமஸான தாவேக்கா தொண்டராம், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்றாங்க. இவங்களுக்கு சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்குன்றத நம்ம விஜய் வெளியில் போகிற 2 ரவுண்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால குறைந்தபட்சம் ஒரு மனிதநேயத்தோடையாவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் அணுகணும். அது அரசியலுக்கு ரொம்ப அடிப்படை. ஏன்னா 90களுக்கு பின்னாடி ஜெயலலிதா வந்து ஒரு புதுவிதமான அரசியலை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு, அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா அத்தனை மோசமான நிகழ்வுகள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நடந்திருக்குது. வந்து அதிகாரிகள் மீதாகட்டும், அது எதிர்கட்சியினர் மீதாகட்டும், பல தரப்புல வந்து ஜெயலலிதா வந்த பிறகு அரசியல் சூழல், அரசியல் போக்கு வந்து வேற மாதிரி மாறி போச்சு. அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி தன் கட்சி தொண்டர்களுடைய நெத்தியிலே துப்பாக்கி காட்டி மிரட்டுற இடத்துக்கு விஜய் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரோ அப்படின்றதுதான் நமக்கு வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் போர்ல தொடங்கி விஜய் வரைக்கும் பல விஷயங்கள் பேசிட்டோம். போர் வேணாம் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கம், அதுதான் நம்மளோட வேண்டுகோளும். போரை தவிர்த்து வேற ஏதாச்சும் பேச்சுவார்த்தை, ஐநா பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு, இராணுவத்தின் மூலம் எந்த தீர்வுமே காண முடியாது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். போர் இல்லாத உலகங்கிறது தான் எல்லோரோட நோக்கமும். இன்னைக்கு ஷோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு ஷோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.